அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் இன்னும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த குமரவேல் ஐயா அவர்களும் இன்னொரு இவர்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து நாடகம் வச்சிருக்காங்க. நாம ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமாயணம் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய வாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குறைந்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க நீங்கள் காண இருக்கிறது. இந்த ராமாயணத்திலே இப்போது யார் வருகிறார், என்ன செய்கிறார் என்று பார்க்கும் முன்னே அகட விகட ராயல் கட்டியக்காரன் வருகிறார். வந்தால் மட்டும் இந்த நாடக மேடையை அலங்காரம் செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ அகட விகட ராயல் கொப்பன் என்று சொல்லக்கூடிய கட்டியக்காரன் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன் சொன்னால் எனது மகாராஜா ஆகப்பட்டவர் அழைத்திருக்கிறார். அவரை மறுபடியும் வரவேற்க வந்திருக்கிறேன். ஐயோ மகாராஜனுக்கும் கோசலை அம்மனுக்கும் கர்ப்பச்சுதாகரத்திலே உதித்தவர் என்கிறாங்க. என்னுடைய பேரோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என்று அறிந்தாயா? வணக்கம் வணக்கம் சுவாமி. என்னுடைய மந்திரி என்னுடைய பெயர் லட்சுமணன். லட்சுமணனுக்கும் ராமருக்கும் இந்த சாவகனின் அநேக கோடி வந்தனங்கள். அப்படியா? இங்கு நாங்கள் எதற்காக வந்தோம் தெரியுமா? என் சிறிய தாயார் என்று சொல்லக்கூடிய கைகேயி அம்மன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என் வயிற்றிலே பிறந்த பரதனுக்குத்தான் நாடாள தகுதியோ தவிர ராமனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனாலே சிறிய தாய் வார்த்தையை கேட்டு 14 வருடம் காட்டிலே காலம் கழிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? என்னுடைய மனைவியாகிய சீதா பிராட்டி அம்மன் அந்த இடத்தில் இருக்கிறார். அழைத்து வாசிக்கிறோம்.
அம்மையே சித்திரமா ராமவரிகே மெத்த பிரகாசம் மோடி என்னோட பேரை வந்து சீதாங்கண்ணி அப்படியே உங்க திருவடி கமலங்களுக்கு அநேகம் கோடி வந்தனம் அம்மையா வணக்கம் தனக்காது அப்படி இருந்தாலும் ஏது நம்ம தெரியவில்லை என் மன்னர் அழைப்பு ஐயா அழைக்கலாமா ஆளுக்கு மல்லிகை மலையில் வாசி கோங்கு மந்தார வெற்றிவேல் பாரிசாதம் அத்தனை புத்தகம் பாதித்து வருகின்றேன் என்னுடைய பாதத்தை ஓடி ஓடி வந்து பணிந்தாயே கண்ணி கற்பிக்கு அரசியல் கண்ணி நலமணியே வாரி இந்த பொன்மையே மாலைக்கெல்லாம் என் பொருந்த பூசணி மக்க மகராட்சியே வாழ்வாய் இந்த அயோத்தி ராமனுக்கு ஏற்ற சீதாவாக இருந்து ஜனகனுடைய வில்லை வளைத்து உன்னை திருக்கல்யாணம் செய்த நாள் முதல் சீரும் சிறப்போடு பேரும் புகழோடு வாழ்ந்து வந்தோம் அயோத்தியில். என் சிறிய தாய் கைகேசி வார்த்தையை கேட்டு கானகம் போகலாம் என்று வந்திருக்கிறோம். இதோ இந்த கானகத்திலே பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய இந்த கானகத்தில் அருகும் பில்லும் மஞ்சள் பில்லும் வடித்து ஒரு கொட்டகை அமைத்து இந்த கொட்டகையிலே தங்கி இருக்கலாம். எனக்கு என்ன வருவோ பார்க்கலாம் பெண்ணி. இன்னவன சிங்காரம் இந்த பஞ்சவடி வனத்திலே இவ்வளவு அழகாக மான்கள் ஓடுவதும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் எப்படி இருக்கிறது பெண்ணி? வனத்தில் பார்த்தால் மான்கள் ஓடுகின்றது. எப்படி தெரியுமா? எப்படி?